உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எந்த கண்ணும் படக்கூடாது சாமி. எங்க ஆத்தா பெத்த முத்துச்சரமே ரங்கமணி என்ன சாப்பிடுங்க. என் தாய் பெத்த தங்கமணியே நீ சாப்பிட்றா தங்கமணி. நீ சாப்பிடுங்கண்ணே. நீ சாப்பிட்றா தங்கமணி. நீங்க சாப்பிடுங்கண்ணே. ஈரா போன வாட்டி சாம்பார் சாதம் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதை ஃபுல்லாக நானே சாப்பிட்டேனா? அப்போ என்ன சொன்னேன்? சாம்பார் சாதத்தை இப்போ நான் சாப்பிட்றேன், அடுத்து நீ கொண்டு வர்ற காரக்குழம்ப நீ தான் சாப்பிட்ணுன்னு சொன்னேனா இல்லையா? இப்போ நீ சாப்பிடு. ஆனால் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த சாம்பார் சாதம் சாப்பிட்றதுல நீ 2 வாய் சாப்பிட்றா தம்பின்னு எனக்கு கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன்ல. அதே மாதிரி இப்போ இந்த காரக்குழம்புல அண்ணே நீங்கள் 2 வாய் சாப்பிடுங்கண்ணே. தம்பி தங்கமணி, நீ 2 வாய் சாப்பிட்டுட்டு மிச்சம் வை. அந்த மிச்சம் வச்சது நான் சாப்பிட்றேன். அண்ணே ரங்கமணி என்ன, நீங்கள் சாப்பிட்ட மிச்சத்தை தானே நான் சாப்பிட்ணும், நான் சாப்பிட்டதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஐயோ தம்பி வயிற காய போட்டுட்டான்னு சாப்பிடக்கூடாதுடா. சாப்பிட்றா. அண்ணனை பார்க்க வச்சுட்டு தம்பி சாப்பிடக்கூடாதுண்ணே, நீங்கள் சாப்பிடுங்கண்ணே. தாண்டா உங்ககிட்ட என்னடா இது? பேரை பார்த்தியா? ஒருத்தனுக்கு சட்டி மூஞ்சி, இன்னொருத்தனுக்கு கீரை சட்டி மூஞ்சி. இதில் தங்கமணி ரங்கமணி இவ்வளோ ஒத்துமையாக இருக்கானுங்களா? டேப்பா, ஒத்துமையாக இருந்தால் நமக்கு ஒத்து வராத. எப்படி ஆத்திர அவசரத்துக்கு 1000 2000 வாங்குறது? பார்ப்போம். என்ன ராஜா, வாங்க, நல்லா இருக்கீங்களா? அம்மா அப்பாலாம் சௌக்கியமா? தங்கமணி ரங்கமணியா? நீ தங்கம்மா, இவர் தங்கம்மா? நான் தங்கமணி, அண்ணன் ரங்கமணி. அதேப்பா, அவன் தங்க மாட்டேறப்பா, அதனால அவன் தங்கமணி. அந்த மூஞ்சா தங்கம். இப்ப இவன் எப்படி வெனுதியான் போயிடுறாங்க? நான் சூதுவாதம் இல்லாம இருப்பேன்ல. நீயா? சூதுவாதம் எனக்கு ரங்கமணின்னு பேர் வச்சாங்க. இல்லடா தம்பி. ஆமாண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊர் உலகத்துல இப்படி ஒரு அண்ணன் தம்பியை பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஊர்ல ஏன் மழை பெய்யுதுன்னு நீ நினைக்கிற? ஏன்? நீங்க 2 பேரும் இருக்கிறதுனாலதான். சரி இவ்வளவு பாசமா அண்ணன் தம்பி பாசத்துல பாக்க மிஞ்சிட்டீங்க. என்ன சாப்பாடு? இல்லப்பா, எடுத்ததே பிச்சை. இதை யார் சாப்பிட்றது சண்டை போட்டுங்க? இது பிச்சை எடுத்த சாப்பாடா இது? ஐயோ சாரிப்பா, தப்பா சொல்லிட்டோம்பா. இது ஏதோ காக்காக்கோ இல்லை நாய்க்கோ வச்சு சாப்பாடு வச்சுன்னு வந்துட்டீங்க போல இருக்கு. அது தலையில கொட்டது கூட தட்டோர தள்ளின்னு வந்துட்டீங்களா? என் தம்பி தங்க கம்பி அவனா வந்து மரத்துல ஏறி முருங்காயை பறிச்சு, அவனா சாம்பார் வச்சு, அவனா சோறு வடிச்சு, தட்டுல குழைய பிசைஞ்சு எனக்கு நல்லா சாப்பிடறதுக்காக கொண்டு வந்தான். இதை பார்த்தா உனக்கு நாய் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி தெரியுதா? ஒரு நிமிஷம் கொடுத்தம்பி. என்ன திருத்தன சாம்பார்ல நான் காரக்குழம்புண்ணே. காரக்குழம்பா? உர்றா, தேவையா போகுது. உர்றாங்கிற ஆளுநர் தான் விட்டானே. குழைய பிசைஞ்சின்னு ஏடா டே, சாப்பாடு அப்படியே இருக்கு. மேலே 1/2 கண்டி ஊற்றி இந்த முருங்காவை நிற்க வச்சுட்டு வந்துக்கிறான். அது என் தங்க கம்பி எது செஞ்சாலும் அதுல ஒரு கலை இருக்கும். கலை இப்ப பெசிஞ்சா அந்த சோறுடைய வடிவம் போயிரும்ல, அது மாதிரி எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டான் என் தம்பி தங்க கம்பி. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. ஆனா இந்த வயசுலையும் எருமகடா வயசாகுது, இருந்தாலும் அண்ணன் தம்பி மாறி மாறி ஊட்டிக்கிட்டு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இந்த வயசுல நாங்க பிறந்ததுல இருந்தே இப்போ வரைக்கும் இப்படித்தான் ஒன்னாதான் இருப்போம், ஒன்னாதான் சாப்பிடுவோம். நீ சாப்பிட்றா தங்கமணி. அண்ணே நீங்க சாப்பிடுங்கண்ணே. நீ சாப்பிட்றா. இருக்கிற தம்மாத்துண்டு சாப்பாடு இதை யாருமே சாப்பிடாம நீ சாப்பிடுன்றீங்க. ஆமா, நீங்க சாப்பிட்டுங்கிறீங்களா? வாங்கி எடுக்கிறோம். தக்காளி இவன்கிட்ட இதான் என் பிரச்சனை. இவனுங்களே காமெடி பண்ணிப்பானுங்க, இவனுங்களே சிரிப்பானுங்க, யாரையும் உள்ள விட மாட்டானுங்க. இதுக்காக டிவி கூட வாங்காம வச்சுக்கிறீங்க. என்ன சாப்பாடு இது? கொஞ்சம் சாப்பிடாம இருக்கீங்க. இந்த மாதிரி இது நீங்க எல்லாம் பார்த்து கண்ணு படுவீங்க தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து சாப்பிட்றோம். இது வரைக்கும் என்னன்னா சாதம் நம்ம சாப்பிட்டேன்னு சொல்றா. முதல்ல பருப்பு சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், அப்புறம் ரச சாதம், அப்புறம் புளி சாதம், அப்புறம் தக்காளி சாதம், அப்புறம் லெமன் சாதம், இப்ப குழம்பு சாதம். அப்படியே அப்பா, மொத்தம் எத்தனை சாதம்டா? மொத்தம் இந்த தெருவில் 13 வீடு. 13 வீடு இருக்கா? பிச்சை எடுத்தோன்னு நினைக்காத. இந்த 13 வீட்லயும் போய் என் தம்பி தங்கமணி யார் வீட்டுல என்னென்ன வெரைட்டி சாதம் செய்யறாங்கன்னு பார்த்துட்டு வந்து அந்த 13 சாதத்தையும் இவன் கையால சமைச்சு சாப்பிடுவோம். அது சரி, என்ன இங்க மொட்டை மாடில வந்துட்டு நீங்க பாட்டு தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிறீங்க? தெருவில் உட்காந்து சாப்பிட்டா அப்ப நீ கேட்டல, இதே போலதான் அவன் வந்து கேட்டுட்டே இருக்கிறான். அப்ப நான் சாப்பிட்ற ஜீரணம் ஆக வேணாமா? அப்புறம் வயிற்றால போயிட்டே இருக்கும். அதுக்காகத்தான். நீ எப்படி வந்த? படிவேல் தான் வந்தேன். பத்தியாங்க, நம்ம ஏதாவது காமெடி பண்ணா கல்லூரி மங்கா மாதிரி உட்காந்துருக்காங்க. தக்காளி உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே அதான்டா. டேய், அதான் பிச்சை எடுத்துருந்தீங்களா 13 வீட்டுல? தனித்தனியா தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதானே? பிச்சை எடுக்கல, எங்க தம்பி தங்க கையால செஞ்சது. சரிதா மூடு செஞ்சது தானே. தனி தட்டில் போட்டு வந்து வயிற்று கொட்டிக்க வேண்டியதானே? கொஞ்சோண்டு வச்சு சாப்பிட்டு நீ சாப்பிடுங்க. பத்தியா ராகா? இந்த பாரு,
டீனாலும் சரி காப்பினாலும் சரி சாப்பாடுனாலும் சரி ஒன்றா தான் சாப்பிடுவோம். எங்களை பிரிக்கவே முடியாது. ஓ அப்படியா? அப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? அதனால தான் நாங்கள் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறோம். ஏன் அப்படியே? கல்யாணம் பண்ணி அவன் வந்து எங்களை பிரிச்சுட்டா. ஓ எல்லா விஷயத்திலும் நீங்கள் அட்டாச்மெண்ட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஆமாம். சாப்பிட்ற தங்கமணி அப்படியே தங்கமணி அப்படியே சூப்பர். நீ எவ்வளோ நாளைக்கு தான் இந்த கம்பெனி பாட்டே பாடிக்கிட்டு இருப்பீங்க. நானும் பேச வேண்டியிருக்கு. அப்போது நீங்கள் 2 பேரும் எந்த விஷயத்தையும் எதுலையும் பிரிக்க முடியாது. எங்களை யாராலும் பிரிக்கவே முடியாது. பிரிச்சிடுறேன். என்னது பிரிச்சவனா எனக்கு அவசரமாக ஒரு 2000 ரூபா பணம் வேணும். அதை உங்கள் 2 பேர்கிட்ட பிரித்து ஆளுக்கு 1000 வாங்குறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். என்னை கேட்காம என் தம்பி தங்கமணி தம்படி காசு கூட யாருக்கும் தரமாட்டோம். என்ன கேட்காம எங்க அண்ணன் யாருக்கும் ₹1 கூட கொடுக்க மாட்டாரு. அதான் 2 பேரும் குத்துக்காட்ட இங்கேயா இருக்கீங்களா, கேட்டுன்னு கொடுக்க வேண்டியதானே? 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் உனக்கு மட்டும் காசு தரமாட்டோம். ஏன் அப்படி? ஏன்னா நாங்க சம்பாரிச்சதை நாங்களே உட்காந்து சாப்பிடுவோம். நான் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்க அண்ணன் தான் சாப்பிடுவாரு. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் என் தம்பி தங்கமணி தான் சாப்பிடுவான். ஓ 2 பேரும் என்ன வேலை செய்றீங்க? வேலையே செய்யறது இல்லையே. அத்தா சம்பாதிச்சு வச்சதை நாங்க உட்காந்து சாப்பிட்றோம். நல்லது நல்லது நல்லது. சரிப்பா நான் கிளம்புறேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் ஒருத்தன் ஏமாத்திங்கிறீங்க பார்க்குறேன். இது இல்லைப்பா, ஒருத்தன் இது ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறேன். என்ன உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இங்க பாருங்க, நானே ரத்தம்னா இவன் என் தோல். ஓ நான் உடம்புனா எங்க அண்ணன் எனக்கு உசுறு. ஓ இல்லை மகிழ்ச்சி. இந்த மாதிரி விஷயம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியோடவே அண்ணன் கிட்ட ஒரு 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் 2 பேரில் யார் ஒன்றாலும் கொடுக்கலாம். 2000 ரூபா கொடுக்கலாம். 2 பேருமே கூட 2000 கொடுக்கலாம். 2 மாதம் டைம், 2% வண்டி. 2 பேரில் யார் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறேன். அண்ணன் சொல்லுவா. உங்களை இல்லை எங்க அண்ணன். ஓ சரி. ஃப்ராடு அண்ணனா ஃப்ராடு? இப்போ உங்களை சொன்னேன். என்னையா அண்ணன் இவங்ககிட்ட காசு கொடுக்காதீங்க, ஏமாத்திடுவான். தம்பி சொல்லுண்ணா. ஒன்றும் இல்லை, என் தம்பியை சொன்னேன். தம்பி 420. யார் தம்பியா? இப்போ உன்ன சொன்னேன், இவன் ஃப்ராடு 420. இவனை நம்பி காசு கொடுத்துட்டு திரும்பி வராது. டேய் லூசு போயில, இதே தான் உன் நம்பின்னு சொன்னான், நீ இதே தான் சொல்கிறேன். ஏன்னா பைத்தியா இருக்கும்பாடா நீங்கள். நாங்க சாப்பிட்றதா இருந்தாலும் சரி சண்டையா இருந்தாலும் சரி 2 பேரும் ஒன்னா தான் இருப்போம். இருக்குடா, இதில் என்ன காமெடிக்கு இப்படி விருந்துன்னு வச்சுருக்கீங்க? அவன் திட்டிங்கிறான் ஷோவிலே காமெடி இல்லைன்ட்டு. தக்காளி நீங்கள் பாட்டு பேசிச்சுக்கிறீங்க. சரிப்பா, அண்ணன் தம்பி 2 பேரும் ஒத்துமையாக ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நான் உள்ளே வந்து பார்த்தா ஒத்துமை ஒன்றும் பெருசாக தெரியலையே. எதை வச்சு சொல்றீங்க? இப்போ சரி, உங்கள் சாப்பிட்ற மாட்டில் தான் வர வயிற்றுக்கு என்ன கொட்டிக்கிறீங்க? இல்லை சாப்பாடு தானே சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்ற? யார் எத்தனை வருது? சாப்பாடு போட்டு எத்தனை வருது? யார்? சரிப்பா, தட்டில் சாப்பாடு போட்டு எத்தனை வர? இதில் இருக்க காய்கறிலாம் பொறுக்கி யார் சாப்பிட்றது? அண்ணன் தான் பொறுக்கி சாப்பிடுவாரு. சாப்பிட்றேன். ஏன் சாப்பிட்றேன்? காய்கறிலாம் ஏன் நீ சாப்பிடாம எவன் மட்டும் சாப்பிட்றான்? அண்ணன் மட்டும் ஏன் சொல்லு? ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த காய்கறியில் இருக்க சத்துக்கள்லாம் இவனுக்கு மட்டும் போனோம். வெறும் சோத்தை உங்க கொடுத்து உன் மூஞ்ச முத்தனை மூஞ்ச ஆகணும் தான் பிளான். பத்தியா, இந்த வயசுல உனக்கு கண்ணாடி போட்டு வச்சுக்கிறான். பார்த்து இரு, கோவப்படாத இரு. நீ ஏன் கோவப்படுற? இவன் இவ்வளோ செஞ்சாங்க, நீ மட்டும் தான் சும்மா ஓய்க்குமா? அவன் மட்டும் சாதாரண ஆள் இல்லை. 2 பேரும் வெளியே எங்கன்னா போறீங்கன்னா சைக்கிள் எடுத்துன்னு போறீங்களா? ஒரு சைக்கிள் தான், 2 பேரும் ஒன்றா போறீங்க. யார் சைக்கிள் ஓட்டுறது? நாங்க சின்ன பையன் சொல்லி அண்ணன் ஓட்டுவார். அண்ணன் ஓட்டுவார். நீ சின்ன பையன், அதனால நீ உட்காந்துனே போவ. அண்ணன் ஓட்ட விடுற ராஜா. அது இல்லை, அவன் சின்னவன் உட்காரல, அவன் தான் எருமகடா வயசு ஆகி போச்ச. அவன் ஏன் உன்னை ஓட்ட விட்றான்னா, சைக்கிள் இந்த வயசுல ஓட 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 என்ன ஆகும், உனக்கு கீழே வாதம் வந்து இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமா நீ போய் சேரணும். அப்பதான் சொத்து வரணுன்ற வேலை. காலை ஏறா, இதுக்கு தான் வீங்கி இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு குனிஞ்சு காலை தொடறியா நீ? நீ மட்டும் ஓய்க்கமா? அவ்வளோ அண்ணன் தம்பி பாசமா. அவனுக்கு தெரியாம நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எனக்கு தெரியாம நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என்ன கேட்காம அவன் யாருக்கும் மனம் தர மாட்டான், அவனை கேட்காம நான் யாருக்கும் மனம் தர மாட்டான்னு. டீ கடையில் 375 ரூபா போன வாரம் கொடுத்துக்கிறான். அவங்ககிட்ட சொன்னான்னு கேள்வி. எது டீ கடைக்காரனுக்கு பணம் கொடுத்தியா? இதுல அவனோட போகும்போது வரும்போதெல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசினானே, அதனால தானே நான் காசு கொடுத்தேன். அது என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. நீ என்ன சொன்ன? என் தம்பி தங்க கம்பி, அவன் என்ன கேட்காம தம்படி பைசா தர மாட்டான். யாருக்கு? அதான் டீ கடைக்காரனுங்க. ஆனா மொன்ன மட்டும் லேசப்பட்டவன் இல்லப்பா, அவனும் கிரிமினல் தான். அந்த மொனகடை மளிகை கடை இருக்கா, அதில் 3800 ரூபா நேற்று முன்னேற்ற கொடுத்தானு. அது என்ன உனக்கு தெரியாமல் செய்ய மாட்டான். அது இப்போ பாதாம் பிஸ்டாலாம் வாங்கணும் இல்லை, அந்த காசு அது 3500 ரூபா கொடுத்தேன். சொல்லிதான் நான் கொடுத்துருப்பேன்.
ஆனா உனக்கு தெரியாம பண்ணிக்கிறான், இவனுக்கு தெரியாம. அதே பாதாம் பிஸ்தா இங்க வரல, நீ சாப்பிட்டுக்கிறியா? வரல, வேற ஒரு வீட்டுக்கு போய்ங்குது. அது எங்க போய்ங்குது கேட்டியா? ஒன்னு இது கேட்டிருப்பியா? அண்ணே ஏடா அந்த பக்கத்து வீட்டு அக்கா வர பக்கத்து வீட்டு யோசிச்சு பாரு. உன்னை ஏன் அவன் கல்யாணம் பண்ணிக்க வேணான்றான்? நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருக்கும், வந்தா பிரிச்சிடுவாங்கன்றதா? இல்லப்பா, நீ கல்யாணம் பண்ணின்னு குழந்தை குட்டி பார்த்தா சொத்து புரிஞ்சிருமேன்னு உன் கல்யாணத்தை தடுக்கிறான். அதே போலதான் அவனும். நீ கண்டாட்டி வந்துட்டா, நீ குழந்தை குட்டி பத்துக்கிட்ட சொத்து புரிஞ்சுமே, நீ சீக்கிரமா போயிட்டா மொத்த சொத்து இவனுக்கு வருமானு உனக்கு கல்யாணம் பண்ணாமல் தடுக்கிறான். ஏன்டா எனக்கு தெரியாம நீ தனியா டீ குடிச்சிட்டு நீ தனியா டீ கடைக்காரன காசு கொடுத்துனுக்கிறியா நீ? என்ன டேய், எனக்கு தெரியாம நீ மளிகை கடையில் காசு கொடுத்துட்டு பாதாம் பிஸ்தா வாங்கி பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்துருக்கிறியா? மக்கா இது முக்காவா? மக்கா இரு என்ன அவன் ரொம்ப கோவப்படுறான். நீ மட்டும் அந்த அக்காவுக்கு வாங்கி கொடுத்தேன்னு உன்னை கேட்காம உன் தம்பி ஒன்றும் செய்ய மாட்டான். ஆமா, போன வாரம் தியேட்டருக்கு சிக்குன்னு ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு வந்தான படம் பார்க்க. நீ தான் அனுப்பிச்சு விட்டியா? இது சிக்கனு பொண்ணா? யாரா அந்த சிரிக்கி? அது கூட படிக்கிற பொண்ணு. ஏன்டா இது என்கிட்ட நீ சொல்லல? அந்த அக்காவுக்கு பாதாம் வாங்கி கொடுத்தா அதை மட்டும் நீ என்கிட்ட சொன்னியா? வாடா கதவா சாத்திரா, இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணுவா. பார்த்து மெதுவா பேசுறாங்கப்பா. அதை முடிக்காத. 2000 ரூபாய் கேட்டேன், பிரிக்கவே முடியாது எங்களை. ஒத்துமையா இருக்கும், சாப்பிட்றது வந்து குடிக்கிற வரைக்கும் ஒத்துமையா இருக்கும். இப்போ டேய் பேசுறீங்களாடா? நீ டேய் என்னடா அடிக்க? ஏய் தம்பி, ஏய் பகரத்தாலேயே உள்ள கழுத்தாலே வச்சு கழுத்து சத்தம் போடாம சண்டை போடுங்கப்பா. சண்டை போடாம சண்டை போடு. என்ன பண்ணிருக்கிறான்? சிக்கன் ஒரு சின்ன பொண்ணை உச்சார் பண்ணிருக்கேன். அதுதான் இது. நீங்க சண்டை போடுங்க, 2 வார்த்தை பேசுறேன், சத்தம் போடாம சண்டை போடுங்க. ஒன்றும் இல்லை, 2000 ரூபாய் கேட்டேன், வாயை மூடி கொடுத்துருந்தான். இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதை விட்டு கொடுக்க மாட்டேன், நகலை போட்டு ஒத்துமையா இருந்தது. அப்புறம் தான் என்னையோட கொடுக்க